நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோ லேப்டாப், அது மட்டும் மாடல் B490. ஓகேவா, நான் பார்த்துக்கோங்க. லெனோவோ லேப்டாப் மாடல் வந்து B490. ஓகேவா, ஸோ அந்த லேப்டாப்ல ஃப்ரீக்வெண்டாக ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான். ஸோ அந்த இஷ்யூ இந்த வீடியோ பார்க்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூ அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லேப்டாப் வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சம்திங் ஏதோ ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, பயோஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது. ஓகேவா, இந்த மாதிரி பீப் சவுண்ட் கேட்டுட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்துடுது. ஆனால் பட் ஆட்டோமேட்டிக்காக இல்லை டைனஸ் ஸ்டெப் எல்லாமே நான் போட்டு பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே போட்டு அப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இதே ஸ்டெப்ஸ்லேயே இதே ஸ்க்ரீனில் வந்து நின்றுது. ஓகேவா, பட் இந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஸோ சம்திங் ஏதோ டிஸ்பிளே ஆகுது. பட் இந்த எரர் வந்து இதனால் ஆக பார்த்தீங்க அப்படின்னா, பயாஸ் ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எரர் வரும். ஓகேவா, பட் என்ன இப்போ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம இப்போ என்ன பண்ண ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது எரர் மெசேஜ் டிஸ்பிளே இந்த பேஜுக்கு வந்துருது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த லேப்டாப் கீபோர்டு இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு. சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த கீபோர்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பார்த்துங்க, இந்த கீபோர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டோட ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே டாப்ல எனக்கு எந்த ஆப்ஷனும் எந்த ஸ்க்ரூவும் கிடையாது இந்த கீபோர்டு, இந்த மாடல் லேப்டாப்பில். ஸோ பாட்டத்தில் 3 இடத்துல ஸ்க்ரூ இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ கிட்ட நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுங்க. இதை நீ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீபோர்டோட ஸ்க்ரூ எங்கே அட்டாச் இருக்குன்றது வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இடத்துலலாம் ஸ்க்ரூ இருக்கும், மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் நம்ம கீபோர்டை கழட்ட முடியும். ஓகேவா, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கீபோர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கீபோர்டை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே ரைட், நான் இப்போ கீபோர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப் ஆன் பண்ண போகிறேன். ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, கீபோர்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வருது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம கீபோர்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண, ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த ப்ராசஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டு பயாஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அதே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ரெடி ஆயிடும். ஓகேவா, ரைட், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது, லேப்டாப்பில் ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பயாஸ் ஆப்ஷன் போகிறது என்னன்னு பார்த்தி அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு வந்து பயாஸ் ஆப்ஷன் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் டேப்ல போகணும். ஓகே, இதில் போயிட்டு செட்டப் இருக்கு இல்லையா, செட்டப்பில் போகிறோங்க. இதில் போயிட்டு கீழே இந்த செக்யூர் பூட் ஆனில் இருக்கும், இதை ஆஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஓகே, இதில் போயிட்டு மேலே செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். தெரியுதுன்னு நினைக்கிறோம். சொன்னேன் ரைட்டு, இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் செக்யூரிட்டின்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். செக்யூரிட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அது கீழே செக்யூர் பூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போனுங்க. ஓகே ரைட்டு, அதில் போயிட்டு செக்யூர் பூட் எனேபிள் இருக்கு இல்லையா, அது டிசேபிள் பண்ணி விட்டுறணும். ஓகே, பண்ணியாச்சா. இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் கீழே போயிட்டு இதில் வந்து UEFI லெகசின்னு இருக்கும், அது UEFI 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணி போத் ஆப்ஷன் கொடுத்துருணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்யூர் பூட் ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த
ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு போத் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு கீ பார்த்தீங்க அப்படின்னா F10 போட்டிருக்காங்க. ஸோ F10 யூஸ் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ரைட்டு, சரி. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சு உங்கள் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லேப்டாப் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு வந்துடும். ஓகேவா, ஆகும்போது நம்ம இதுலேருந்து 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று பாய்ஸில் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் அப்புறம் வந்து கீபோர்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த கீபோர்டுக்கு இப்போ நான் எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து புதுசாக கீபோர்டு நம்ம வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த கீபோர்டு இஷ்யூ ரெக்டிஃபை ஆகும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்பயும் போல் லேப்டாப் லாகின் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.